சக்காலத்துக்கு எவ்வளோ அதிகப்படி பார்க்குறாங்களா ஒன்று வச்சுன்னு அப்படியே கபடி ஆடுது சும்மா இது இந்த கப்பியும் வட்டிக்கும் அப்படியே கபடி ஆடுது எப்பா கலைமா என்ன ஓத்தோ எப்பாடா ஏய் எண்டு உக்காரி சக்காலத்தியா மாசமாயின்னு ஒண்ணுங்கிற மலர்ந்து படுத்துங்கிறான் எவ்வளோ மாசம் ஆகலாம் நாட்டுங்குது அவன் இப்பதான் 3 மாசம் பார்க்குறான் எப்பா கலைமா எப்பா என் மகனுக்கு வந்துச்சு எப்பா அம்மா எப்ப சொல்ல எப்பா நல்லா கரியா எப்பா நல்ல கலைமா எப்பா எப்பா சொல்றா என்னை எப்படி எல்லாம் வளர்த்த எப்பா எப்படி சொல்றா எப்பா நான் போட புதுசீல நான் போட புதுசீல போன புது சீல இல்ல இது பழைய சீல புது சீல எங்க நல்லா கேட்கலாம் நான் போன புதுசீல கல்யாணம் பண்ணி புதுசுல ஆமா எப்பா நான் புது சட்டியில பேண்டு வச்சான் எவன் தெரியாது மகளுக்கு எப்பா அது போனலாங்க பொரியல நம்ம பொட்டிக்காரன் பொறிக்கி சாப்பிட்டு தானே மண்டி நம்ம வயிறு வச்சுங்க எப்பா நான் வாழ்ந்த புதுசீல சொல்ற கல்யாணமா நான் அந்த வாசலில பேண்டு வச்சான் அவன் எனக்கு தெரியாது மகளுக்கு எப்பா ஆமா எப்பா அது வாழாக்கா பொரியலன்னு மதாலக்காரன் பின்னாடி போய் வாரி சந்தியாகம் சொல்லுமா எல்லாரும் மாசமா இருந்தா வகுறு ஓரளவுக்கு மேலதான் இருக்கும் உன் மகளுக்கு எனக்கு இருக்குது கீழே எப்படிமா இறங்கிச்சு தாலிப்புள்ள தொப்புளுக்கிற பாவாடு கிட்டீங்களா அப்படிதான் இருக்கும் தொப்புளுக்குள்ள இறங்கிச்சு லூஸ் கூஜியா வகுறு அப்படி கீழே தொங்கின்னு போயிருக்கு
சொல்ற கலையம்மா. அதனால ஏப்பா சரிம்மா. என்னை எப்படி எல்லாம் வளர்த்தையப்பா என்ன சொல்றேம்மா? இந்த வளர்த்த பாவனை இல்ல. கேக்குறவங்க எப்படி ஏம்மா என்ன கலையம்மா மொட்டடல வாங்க யாரும் அப்படி பண்ணுவா? என்னவா எப்ப நான் உங்க புள்ளதானா? ஆமா. அப்ப மொட்டாட்டி வாக்கன்னு என் கூட்டுக்கண்ணு கேக்குறேன். மருகு தானே? ஆமா. மருபு கேக்குறா மகள கலையம்மா கேட்டு இது கொடுக்கும்போது அப்படியே ஒல்லியா இருந்த. ஆமாப்பா. அப்படியே வந்துக்கிறியா மொட்டாட்டில வாங்க காட்டல இப்ப அடிச்சு போடுவாங்க. நானு காட்டுறதுல காட்டாத்துக்கு முன்னாடி நீ விட்டு அடிச்சிருவேன். அழகிய உள்ள குட்டி ஊட்டார்ல ஒப்பம் குடுத்தாரு எப்பா சொல்ல கலையம்மா யார் யாரு எப்படி கேளுங்கப்பா சொல்ல அதை கேள்றாங்க கவனம் கட்ட பூஜை சொல்லுமா எம்மா எப்பா மணம்படி நெல்லெடுத்து மாரியம்மா பொங்க வச்ச மாரியம்மா தாயாரு தாயாரே எங்க மாமன் ஆரோ சாக வேண்டும் சொன்னியம்மா. ஒரு நம்ம பெத்த நாம நடந்தாலும் சரியே. ஏன்னா அடுத்த மூட்டு போனவன் நீ மாமனாரும் அப்பனுக்கு அப்பனாவும் நீ ஒரு மகளாக்கணும். மாமனாரு சாவணும்னு சொல்றியே அதுக்கு என்ன அவன் சாவணும்? என்ன யாரு கேப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தா? இந்த ஒரு ஊருக்கு அவனுக்கு கொடுத்தா கொடுத்தியப்பா. ஆமா அவன் லாரி டிரைவர் எப்பா போன 6 மாசம் வரதில்ல வீட்டுக்கு வந்து 6 மாசம் போறதில்ல எப்பா. சரிம்மா. எப்பா அவன் என்ன பண்றான்? என்ன பண்றான்? எப்பா அவன் கல்லு குடிக்கிறாண்டோ. சரி 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 சரி. என்ன கமுத்து பிடிச்சி அடிக்கிறாண்டோ. மக சிக்கன பேசிக்கா. அதனால போன 6 மாசம் எப்பா 6 மாசம் அவன் போயிட்டானா எங்க மாமனார் வந்தாரான் எப்பா. அதனால எங்க மாமனார் வீட்டுல சாகணும் எப்பா. சாகணும்மா. ஆமா எப்பா. முக்கப்பாடி நெல் எடுத்து ஆமா முத்தாலம்மா பொங்கல் வச்ச முத்தாலம்மா தாயாரே எங்க மூத்தான ஆரோ சாகணும் சொல்றேன். மூத்தாரு ஆமா எப்பா ஒரு தவப்புடு தவப்பு மாதிரி அவரு முன்ன வந்துரு. ஆமா எப்பா அவனை போய் சாகணும் சொல்றேன். அவனும் அதே மாதிரி எப்பா என்ன பண்றான்? ராத்திரி 12 மணிக்கு வரான் எப்பா. சரிம்மா. கூட வந்து தட்டுறான் எப்பா. என்ன பண்றான்? அவன் என்ன பண்றான் தெரியுமா? அவன் கோட்டரே குடிக்கிறாண்டோ. கண்ணு எங்க போது பாருங்க அப்பனுக்கு. எப்பா அவன் கோட்டரே குடிக்கிறாண்டோ. ராத்திரிக்கெல்லாம் என்னை குடி வச்சு அடிக்கிறாண்டோ. வேலை செய்யும் போது. ஆமா எப்பா அவனும் சாகுனி எப்பா. ஆமா எப்பா. சரிம்மா. அடுத்தது எப்பா அரைப்படி நெல் எடுத்து அங்காளம்மா பொங்கலிட்டு என்ன ஆம்பளியானோ சாகுனியப்பா. காளியம்மா அவனாடி என்ன மின்னிச்சு ஆம்பளியா துபாயா மகளுக்கு பூ வைக்க கூட தெரியல. எம்பாரு எப்ப உங்க அப்பா அடிப்பு பூ வாங்கி கொடுத்தாங்களோ அதோடு போச்சு. நீ அப்படின்னு அழிச்சு போயிட்டேன் கலையம்மா சொல்றா. அரைப்படி நெல் எடுத்து அங்காளம்மா பொங்கலிட்டு அங்காளம்மா என தாயாரு என ஆம்பளியானோ சாக வேணாம். யார் நல்லா நினைக்கிறேன்? ஆம்பளியானோ சேர்த்து போயிடுறான். நான் யாரு நல்லா இருக்குன்னு கேக்குறியா? காலு படி நெல் எடுத்து காலுப்படி நெல் எடுத்து காளியம்மா பொங்கலிட்டு காளியம்மா என தாயாரே என கள்ள புருஷோ நல்லா
ஏமா எப்பா இன்னைக்கு 4 நாள் இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு வெடிஞ்ச வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 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 நம்ம என்னைக்கு நாடகம் போனுங்க அது அன்னைக்கு போனங்களா நானும் கூட வந்த நாடு கொள்வாங்க இப்படி மாசமா என்கிற போல போய் கருத்தூர் நம்ம போனோம் நாடகத்துக்கு அன்னைக்கு மணி பட்ட பகல்ல 12 மணிக்கு அவன் என்னாச்சு பத்தியா எப்படி ஆச்சு ஆட்டுக்கார பொழப்பு நெடுவீதில ஆச்சு எங்க கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்ல இல்லையாப்பா அதனால என்ன சொல்றேன்னா கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு நினைக்கலாம் என்னமா நீ காலு போய் நேரத்து மிண்டகார நல்லா நின்று ஆம்பளை நல்லா தான் எல்லாமே நல்லா இருக்கலாம் இல்லையாப்பா ஆம்பளை எல்லாம் சரியில்லை ஆம்பளையானுக்கு போன் பண்ணா என்ன 10 நாள் ஆகண்டி வீட்டுக்கு வரதுக்கு சரி மிண்டகாரனுக்கு போன் பண்ணு பாரு போன் கட் ஆகுது இல்லையா அவங்க வீட்டுக்கு வந்தான் கல்யாணமா நல்லா இருக்குப்பா சரி சரி கல்யாணமா போகட்டும் நான் கொடுத்தவனே கல்யாணம் பண்ணி வரைக்கும் நீ என்கிட்ட வரல நான் உனக்கிட்ட வரல எவ்வளவு நாள் கூட்டாலே வரல நான் உனக்கிட்ட வரல நீ என்கிட்ட வரல வந்துக்கிறியே எனக்கு ஒரு ஆசை வராது மகவனுக்குறான்னு கோயில் எடுத்து கொல்கட்டு சுட்டு போறா கோலுமானா கொல்கட்டி மானா அதேமா இது என்னடா உளுத்தவாடி என்ன வர உளுத்தவாடி வேணாம் உனக்கு உளுத்தவாடி எனக்கு வேணாம் 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 எப்பா சரி கல்யாணமா எப்பா ஒரு 10 பவுன் நிக்கிஸ் போறதா கல்யாணமா 10 பவுன் நெக போடுற நெகிமானா நெட்டுமானா சரிம்மா அப்பா கவர்மெண்ட் வேலைக்கறா டாலர்மா கேளு முடிச்சா கேளு இல்லன்னா முடிஞ்சா கேளு இல்லன்னா எங்க அப்பனே புடிச்சுன்னு ஓலு அப்பனே பேச்ச புடிச்சு கேளு ஆனாயப்பா அடிக்கிறதுனாலே அடிக்கிறா கொஞ்சம் கீழே கூட அடிச்சிரு சென்ட்ரல் அடிச்சுனா இங்க ஆபரேஷன் ஆயிட்டு சரி கல்யாணமா எது வேறடா உன் ஆசைப்பட்டு போய் எதை கேட்டா நான் குடுக்குறேன் எப்பா எதை கேட்டாலியோ எது கேட்ட குடுடா சத்தியமா குடுடா சத்தியமா மகதானே சும்மா சத்தியமா நான் ஒத்துக்குமா நான் அப்பா நீ மக எது கேட்டா சத்தியமா குடுடா எது கேட்டாலியோ எது கேட்ட குடுடா சும்மா சத்தியமா ஏழு நிலமா கேட்டது பல செல்றதுல பத்திரமே கூட செல்றதுல போலாம் எப்பா இது 7 ஊர் மாரியம்மா சத்தியமா எது கேட்டாலும் தரேன்னு சத்தியமானேப்பா 7 வீட்டு மாரியம்மா சத்தியமா 7 வீட்டு மாரியம்மா 7 ஊர் மாரியம்மா உங்க அம்மா பண்ணி அடிக்கியா உங்க அம்மா 7 ஊர் மாரியம்மா சத்தியமா எது கேட்டாலும் தரேன்டா தரதானே போய பண்ண எனக்கு கேக்குறதுக்கு வெக்கமா இருக்குது யாரு கேக்குறா யாரு கேக்குறா அப்படிதானே கேக்குறா சின்ன வயசுல ஏதோ கேட்டா எல்லாமே நீ தான் எடுத்து கொடுத்த அதனால கேக்குறதுக்கு என்ன கேடா ஏப்பா உனக்கு பேர் வைக்கிற மாதிரி நகை எடுத்து போட்டேப்பா அதான் அந்த பொண்ணு வாங்கி வித்து குடிச்சு போட்டான் சரி அதனால உனக்கு பேர் வைக்கிற மாதிரி இது டெலிவரி ஆயிடுச்சுன்னா உனக்கு பேர் வைக்கிற மாதிரி இதே மாதிரி லோட் பண்ணி விட்டுருப்பா
வணக்கம் தனக்கழகு. ஆகட்டும். நல்லா இருக்கிறியா? ஆகட்டும்மா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. என்ன சாப்பிட்ட வயித்துக்கு? வயிற்றுக்கு சோறு தான் சாப்பிட்டா. நீ சோறு சாப்பிட்ட? அம்மா சோறு சாப்பிட்டா அந்த உடம்பு வராது, வேற சாப்பிடுறது. யார் என்ன உண்மையான பிய்யவா? ஒரே நாள் பார்க்கும்போது ஒல்லியா அந்த ஆமாயம்மா. சிக்குன்னு சிறுத்து குட்டியா இருந்த, பார்த்து போயிடலாம். கருத்து பெருத்து குட்டி ஆயிட்ட. பாரு பிடிக்குதுன்னு அதுதான் இந்த ஊர் போட்டா அது கறி. இப்படி பார்த்து ஒரு ஆறு நோக்கம் வருஷம் இல்லாத மனிதன். அது ஒரு எந்த 5 6 சூழ்நிலையும் வருஷம் கிடையாது. இப்படி பார்த்து போயிடலாம். நான் இன்னைக்குதான் ஆறு இல்லாதீங்க. ஆமா ஆமா கண்ணே, அம்மா. அப்படி இருந்தாலும் வணக்கம் தனக்கழகு. ஆமா. இது என்ன சபைப்பா? ஆவேர மக்கள் சபை. அன்று நாளையில் தேவரெல்லாம் கூடியிருப்ப தேவர் சபை. தேவர் சபை. ஆமா. படித்தவர் பட்டம் பெற்றவர். ஆமா. வேத புராணம் ஒன்று நிதிகாச்சங்கள். ஆமா. அறிந்தவர் அறியாதவர், ஆ. தெரிந்தவர் தெரியாதவர். ஆமா. சூழ்ந்திருக்கூடிய சபை. சபைக்கு முன்பாக ஆமா. அடியால் தோற்றமாகி வருகிறேன். ஆமா. நான் யார் அம்மா? எந்த ஊர் அம்மா? ஆமா. உன் பேர் என்ன? ஆ. யாருக்கு மனைவி? நாள் தெரியும். ஆமா சொன்னா தெரியும்மா. ஏமா சிரிக்கிறீங்க? அப்படி சிட்டு ஏன் அப்படி முழிக்கிற? இல்லம்மா, சொன்னா தெரியும்னு சொன்னா தப்பு பார்த்து பேசக்கூடாது. சக்தி சிவன் பாதத்தை என்னுடைய வீர் தான் நேனச்சந்திரா. ஆகட்டம்மா. இல்லையா? ஆமா. என்னுடைய கணவர் பேர் என்ன? மிருகண்டையர். இல்லையா? ஆமா. அன்னவருக்கு மனைவி. இல்லையா? உங்களுக்கு குழந்தையே கிடையாது. அவருக்கு எத்தனை வயது? 60 வயது. ஆமா. எனக்கு 57 வயது. ஆமா. இப்படி இருந்தும் குழந்தையே கிடையாது. ஆகட்டம்மா. நீண்ட நாட்களாக அல்லும் பகலும் 64 மணி நேரமும் ஆமா. சிவனே கதி, சக்தியே கதி. ஆமா. இருவருமே சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை, உண்மைதான். சிவன் இல்லை என்றால் சக்தி இல்லை. ஆமா. அந்த சக்தியால் உற்பத்தமானதுதான் உலகம். அப்படி இருக்கிற போது எனக்கு குழந்தை இல்லை, வேதனையே கிடையாது. ஆகட்டம்மா. ஏன்னா அவரு தான் எனக்கு குழந்தை. ஆமா. நான் தான் அவருக்கு குழந்தை. ஆகட்டும். அப்படி ஆண்டு வந்தாலும் அம்மா சொல்லு. சொல்லம்மா. அம்மா நீ இல்லம்மா, நான் எது கேட்க வரல. அம்மா இந்த தாய்மார்களுக்கெல்லாம் ஆமா நான் என்ன செய்வேன்? என்னம்மா? பிரசவம் பாக்குறதுக்காக நான் போவேன். பிரசவம் பாக்குறதுக்கு? ஆமா. ஆகட்டம்மா. இல்லையா? ஆமா. இப்படி எல்லாம் அந்த குழந்தைகளை எடுத்து எடுத்து கொஞ்சி என் ஆசையெல்லாம் நான் தீர்த்து கொண்டு வருகிறேன். ஆகட்டம்மா. அப்படி இருந்த போதிலும் இன்று நாளையில் யார் அழைத்திருக்கிறாங்க? இரண்டவனை சுமந்தவனோ
இறந்தவன் சுமந்தவன் இறந்து விட்டான், இறந்தவன் எண்ணி பார்க்க மறந்து விட்டான் இல்லையா? எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க, ஆமா, எத்தனை பேர் மாண்டு இருக்கிறார்கள். அப்படி என்று இந்த கலியுகத்துல, இந்த பூலோகத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு உண்மையா இருக்குதா? இல்லம்மா, உண்மையே வராது. ஆமா இல்லையா? ஆமா. அந்த மாதிரி பறந்து பறந்து பணத்தை தேடி பாவகுலத்தில் நீராடுகிறான் மனிதன். உண்மைதான் இல்லையா? பாலாப்பான இந்த உலகத்துல மனிதனாக பிறந்து பாவத்தை செய்து விட்டேனே, ஏறாத கோயில் கிடையாது, இறங்காத குளம் கிடையாது. அப்படி இருந்தாலும் பறந்து பறந்து பணத்தை தேடி பாவகுலத்தில் நீராடி விட்டு பிறந்து வந்து நாள் முதலாக பேர் ஆசையுடன் உருவாடுகிறான் மனிதன். உண்மைதான் இல்லையா? ஆமா. அது மட்டுமா, தாயாரின் வேதனையில் பிறக்கிறான், தன்னாலே துடிதுடித்து இறக்கிறான். இடையில் ஓயாமல் தண்ணீரை அடித்து விட்டு உசுர மட்டும் போட்டு இங்கே பறந்து விடுகிறான். ஆமா இல்லையா? ஒரு தாய் எதற்காக ஒரு குழந்தையை பெற்று வளர்க்கணும்? நம்ம மாண்ட பிறகு எள்ளும் தண்ணி இறைப்பதற்கும், கொல்லி கூட உடைப்பதற்கும், ஈமகடன் கழிப்பதற்கும் ஒரு தாயாகப்பட்டவன் ஒரு குழந்தையை பெற்று வளர்க்கிறான் இல்லையா? அது மட்டும் கிடையாது, தண்ணீர் அடிச்சுட்டு அவனை உதைக்கலாமா, இவனை திட்டலாமா, சண்டை கலவரம் இல்லையா? பாலா போன பூமியில உசுர மட்டும் போட்டு பறந்து விடுகிறான். உண்மைதான் இல்லையா? அன்னையும் மனைவியும் அருமையான பிள்ளையும் உனக்கு வாழ்க்கை கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். ஆமா. கணவன் மனைவி, மனைவிக்கு கணவன் அமைவது, கணவனுக்கு ஒரு மனைவி அமைவது கடவுள் கொடுத்து வரப்பிரசாதம். உண்மைதான் இல்லையா? அன்னையும் மனைவியும் அருமையான பிள்ளையும் அழகான குடும்பம் வாழ்க்கை. இன்பத்துல சில நாள் வாழ்றோம், துன்பத்துல சில நாள் வாழ்றோம், இளமையில சில நாள் வாழ்றோம், இந்த மாதிரி முதுமையில சில நாள் வாழ்றோம், கடைசி வரை கண்ணீர் சிந்திரிவே ஒரு நாள் வாழ்றோம். தூக்கி போட்டு போயிடுறோம். அதுக்குள்ளதான் அவனை கெடுக்கலாமா, இவனை கெடுக்கலாமா, வெட்டலாமா, குத்தலாமா நடந்து பற்றிய சம்பவம் இல்லையா? எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான், நாம நடந்துக்கிற முறையில தான் இருக்குது தொழில். கெட்ட தொழில் நல்ல தொழில். ஆமா இல்லையா? டாக்டர் நல்லவனா? இல்லம்மா, நல்லவனும் இருக்கிறான், கெட்டவனும் இருக்கிறான். லாரி டிரைவர் நல்லவனும் இருக்கிறான், கெட்டவனும் இருக்கிறான். தெருக்கூத்துக்காரர் நல்லவனும் கெட்டவன் இருக்கிறான். ஆமா. யாரா ஒரு ஆள் செய்யக்கூடிய தப்பு எல்லாத்துக்கும் அந்த கெட்ட பேரு. அதனால மாண்டு மடிந்து மண் மீது சாய்ந்து விட்டாங்க. 4ஆம் அடி அடைய வேண்டும், சொர்க்கம் அடைய வேண்டும், புத்தி மோட்சம் கிடைக்க வேண்டும். யார் கொடுத்திருக்கிறாங்க? காளியப்பன் அண்ணா அவர்கள் அன்புக்கும் அறிவுக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் நிறைந்த பணத்தை கொடுக்கணும், பார்சவல் வாத்தணும் இல்லையா? யார் மீது கொடுத்திருக்கிறாங்க? வெங்கட்ராம கவுண்டர் மாண்டு மனித மண் மீது சாய்ந்து விட்டாங்களே, 4ஆம் அடி அடைய வேண்டும், சொர்க்கபதி அடைய வேண்டும் என்று சொல்லி அஷ்டபாய்ச்சி லட்சிக்க வேண்டும். ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம். அவர்களால் கொடுக்கப்பட்ட பல நாடகம் எடுத்திருக்காங்க. அப்படி இருந்தாலும் கண்ணே சொல்லம்மா, இன்று நாளையில் யார் அழைத்திருக்கிறான் தெரியுமா? யாரம்மா?
காரணம் தெரியவில்லை. என்னுடைய கணவர் அழைத்திருக்கிறார். ஆமா, நான் சென்று பார்க்க வேண்டும். ஆகட்டும் இல்லையா? சொல்லிட்டு ஒரு காசு கூட கொடுக்கல. ஏமா காசு இல்லாம 10 பேர்ல இது ஏடிஎம் போயின்னுறாங்க. எதுக்கு? பேங்க் எட்டுன்னு வரதுக்கு. ஒரு நாடகம் பார்த்தாவோ, ஒரு கோயில் குளத்துக்கு போனாவோ. ஆமா, எதுக்கு போறோம் கோயில் குளத்துக்கு? ஏமா சாமி கும்பிட்டு வரணும், வரையெல்லாம் நீங்கணும். ஆமா அப்படின்னு உண்டியில போடுறோம். ஆமா, ஒரு காவேரிக்கு நல்லது கெட்டதுக்கெல்லாம் போறோம். மாமா உள்ள லைட் போட்டு வச்சிருக்கிற பாத்ரூம் உள்ள பூச்சி போல வர அந்த பக்கம் போமானா. நீ இப்படி போறியா? நல்லது கெட்டதுக்கெல்லாம் போய் என் கருமமெல்லாம் தொலையணும். ஆமா, காசை வச்சு தண்ணியில முழுகிறோம். ஆமா, பாவமெல்லாம் தொலையணும். ஆமா, பணத்தை வச்சு தண்ணியில முழுகிறோம். அதனால வெங்கட்ராம கவுண்டர் முக்தி மோட்சம் அடையணும். ஆமா, 4ஆம் அதி அடைய வேண்டும். அப்படி என்று யாரான பணம் கொடுத்தாங்களா பத்தியா? இல்லம்மா, காசு இல்லாத உட்காந்துக்கிறாங்களா, காலையில பேங்க் போய் வந்து தராங்களா. ஆத்மா சாந்தி அடைய வேணும். ஆமா அப்படின்னு எல்லாரும் கொடுக்கணும். அப்பதான் அவர் மேல எவ்வளவு பாசமா இருக்கிறீங்கன்னா, இந்த பிரேதத்துக்கு தான் அழிவை ஒழிஞ்சு ஆத்மாவுக்குலாம் அழிவே கிடையாது, மறுபடியும் பிறக்குவாரு. ஆமா இல்லையா? உண்மைதான். அதனால இன்று நாளையில் என்னுடைய கணவர் அழைப்புதல். நான் சென்று பார்க்கணும். சொல்லிட்டு ஓடப்ப கிராமத்தை சேர்ந்த லட்சுமி அம்மையார் அவர்கள் பணத்தை கொடுக்கணும், பாசவல் வார்க்க வேண்டும், ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். உப்பளம் உடம்பாலான முகங்கெடுத்து இடுவாராயின் கப்பிய பசினோடு கடும்பசி ஆகும் தானே. ஒருவர் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்தா முகம் சுளிக்காமல் தண்ணீர் கொடுத்து வரவேற்பு கொடுக்கணும். ஆமா, இப்ப 22 பேர் ஆட்டக்கார வந்தோம். ஆமா, வாங்க ஐயா சாப்பிடுவீங்க. அது சாப்பிட்ட மாதிரி ஆச்சா? பணிவு. ஆமா இல்லையா? அந்த மாதிரி என்ன பேரு? லட்சுமி அம்மையார் அவர்கள் பணம் கொடுத்திருக்கிறாங்க. ஆமா, வெங்கட்ராம கவுண்டர் மாண்டு மடிந்தாலும் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் சொல்லி ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம். அவர்களால் கொடுக்கப்பட்ட நாடு படுத்திருக்காங்க. இன்னொரு காசு வந்து ஆதிபராசக்தி. ஆமா, 1008 அவதாரத்துல ஒரு அவதாரம் இல்லையா? உள்ளத்திலும் இல்லத்திலும் குடியிருந்து ஆதிபராசக்தியே என்னை காப்பாற்ற வேண்டும். எப்படி காப்பாற்ற வேண்டும்? 6 போல் தளர்ந்து, 6 போல் வேரோடி, மூங்கில் போல் முசியாமல், வாழையடி வாழையாக என் குடும்பம் வளர வேண்டும், நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி என்று ஆதிபராசக்தி வாங்கி கொடுத்திருக்காங்க. யாரம்மா? அலமேல் அம்மையார் அவர்கள். ஆமா இல்லையா? அவர்களால் கொடுக்கப்பட்ட காஞ்சானும் நாடக மன்றத்துக்காக சுபேதையும்
பிரிந்தவுடனே அண்ணன் என்ப தம்பி என்பார். இந்த உறவுமுறையெல்லாம் அகற்றிவிட்டு இந்த பிணத்தை தூக்கலையா அப்படின்னு பேசுவாங்க. அந்த பிணத்தை எப்படி தூக்குவார்கள்? காலில இந்த ஊரோரம் போகும்போதும் இந்த தெருவோரம் போகும்போதும் சேர்த்து வச்ச பணமெல்லாம் கூட வருமா? தாலி கட்டி மணி வருவானா? சொத்து வருமா? பத்து வருமா? நகை வருமா? நட்டு வருமா? ஆடை சேவை பண்டு பண்டாரம் அனைத்து வருமா? எதுவுமே வராது. வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ சுடுகாடு என்று சொல்லக்கூடிய இடுகாட்டிலே கொண்டு போய் வைத்து எரிக்கிற போது ஒன்னே ஒண்ணுதான் வரும். நீ நல்ல பேர் எடுத்தா நல்ல பேர் வரும், கெட்ட பேர் எடுத்தா கெட்ட பேர் வரும். அஷ்டமன் சனி இன்றோடு துளைந்திருந்த ஊரோரம் போகும்போது தெருவோரம் போகும்போது பேசுவாங்க. அதனால மனிதனா பிறந்த நல்ல பேர் எடுக்க வேண்டும். அருமை தெரியும், கற்றவருக்கு கல்வியுடைய அருமை தெரியும். மாதா பிதா குரு தெய்வம். யாரு இல்ல அம்மா, இரண்டாவது அப்பா தெய்வம், மூணாவது யாரு கற்றுக் கொடுத்த குரு தெய்வம். அப்படி எத்தனையோ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார் ஆசிரியர் இல்லையா? அவர்தான் மூன்றாவது தெய்வம் இல்லையா? நான்காவது தான் கடவுள். அப்பேற்பட்ட ஆசிரியர் அருள் ஆசிரியர் அவர்கள் கிராமத்து ஸ்கூல்ல ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். உள்ளத்திலும் இல்லத்திலும் குடியிருந்து நோய் நொடி வராமல் காக்க வேண்டும். ஆறு போல் தொடர்ந்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல் முசியாமல் வாழையடி வாழையாக தொழில் மேன்மேலும் வளர வேண்டும், பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம். அப்படி இருந்தாலும் வெங்கட்ராம கவுண்டர் மீது பணம் கொடுத்திருக்கிறாங்க. மாண்டு மறைந்து மண் மீது சாய்ந்தாலும் ஆத்மா சாந்தி அடையும் சொல்லி ஐயா பணம் கொடுத்திருக்கிறார். அவர்களால் கொடுக்கப்பட்ட பணம் நாடகத்துக்காக சுபேஜன் அருள் ஆசிரியர் ஒரு ஆலாமரத்துல பழமும் பூவும் தலையும் நிறைந்திருந்தா பச்சை என்றால் பறவை கூட்டங்கள் அந்த மரத்தை தேடி போய் உட்காரும். அந்த மரமே காஞ்சி போயிடுச்சுன்னா ஒரு பறவை கூட்டம் கூட போய் அங்க உட்காராது. ஒரு பறவை கூட உட்காராது. நீ ஒரு வாலிபர் வந்து தேடி வந்திருப்பார் கோடா கோடி. பாக்கெட்ல 10,000 இருந்துச்சுன்னா உன்னை சுத்து 10 பேர் இருப்பாங்க இல்லையா? ஆதிலை ஆதி போனால் அங்க வந்திருப்போர் ஒருவர் உண்டோ? யாருமே கிடையாது. உங்ககிட்ட 10 ரூபாய் இல்லன்னா யாரும் வர மாட்டாங்க. ஒரு மரம் காஞ்சிருந்தா அந்த பறவையும் கூட அங்க போகாது. அதை போல உலகத்திலே தமிழ் கடவுள் முருகப்பெருமான் இல்லையா? அப்படிப்பட்ட முருகப்பெருமான் மீது பணம் கொடுத்திருக்கிறார். கந்தா கதிர்வேலா கடம்பா கர்மி வினைகள் எல்லாம் போக வேண்டும், வேலிருக்க வினையேது அப்படி என்று முருகப்பெருமான் மீது பணம் கொடுத்திருக்கிறாங்க. முருகப்பெருமான் உள்ளத்தில் இருந்து நோய் நொடி வராமல் காக்க வேண்டும் என்று சொல்லி கோகுலண்ணா அவர்கள் பணம் கொடுத்திருக்கிறார். அவர்களால் கொடுக்கப்பட்ட பணம் நாடம் எடுத்திருக்காங்க. சுபேஜயம் சரி. நாளையில் என்னுடைய மன்னவர் அழைப்புதல் நான் சென்று பார்க்கணும் கண்ணே. அப்படி இருந்தாலும் ஞானச்சந்திராவுடைய மணி வந்திருக்கிறாங்க. சொல்லிட்டு வந்துட்டோமா? சொல்லிட்டு நம்ம போலாம்.
இந்த பட்டால் துடைத்து பாதத்திலே வைத்தாலும் மலர்ந்து போன பாதத்துல மலராத பூவுக்கு மாலையாக அணிவித்து அன்புக்கும் அறிவுக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் நிறைந்த ஞானச்சந்திரா, எல்லா மலரை விட இந்த உள்ளத்திலிருந்து வந்து பற்றிய அன்பு, அந்த அன்பு மலரால உனக்கு அர்ச்சனை செய்திருக்கிறேன். களம் சுற்றி சிரமம். அப்படி இருந்தாலும் எல்லா குடும்பத்திலையும் ஒரு அன்பு ஒண்ணு இருந்துச்சுன்னா எங்கேயுமே சண்டை வராது. ஆமாங்க, அன்பு இருந்தா சண்டை வராது. அதனால உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அன்பு மலரால உனக்கு அர்ச்சனை செய்திருக்கிறேன் சுவாமி. ஞானச்சந்திரா, வணக்கம். மிக்க கண்ணியமானே சுவாமி, பெரியோர் மனம் வந்தால் பெருங்கடல் நீர் வற்றி விடுமாம். ஆண்டோர்கள் சொன்ன வார்த்தை உன்னை நான் மனநோகும்படி நான் பேசியிருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கலாமா? என்று வாக்காளித்த வரவேண்டும் என்று அழைத்திருக்கிறாய் சுவாமி. என்ன காரணங்க? இருக்கின்றேன் பெண்ணே, தெரிந்து கொள்ளுவேன். அப்படியா சாமி? அதற்கு நான் சென்று வருகிறேன். அதற்குதான் உண்மை வரவழைத்தேன். அப்படியா? தெய்வலாக பார்க்க வேண்டும். உண்மைதான். ஒரு கணவன் மனைவிக்கு உனக்கு சரிபாதி பங்கு உண்டு, எனக்கு சரிபாதி பங்கு உண்டு. உண்மைதான் அம்மா. இன்பத்திலாவது துன்பத்திலாவது, இன்பமா இருக்கட்டும் துன்பமா இருக்கட்டும், ரெண்டுமே சரிபாதி பங்கு உண்டு. அப்படி இருந்தாலும் தேவலோகத்துக்கு போய் வர சொல்றீங்களே,
எனக்கு நீ குழந்தை, உண்மைதான். உனக்கு நான் குழந்தை. ஆகட்டும் பெண்ணே. அதனால உன்னை விட்டு பிரிவதற்கு எனக்கு மனதில்லை. ஆ, என்னை விட்டு பிரிந்து போறேன்னு சொல்றீங்களே, இருந்தாலும் ஆ, உன்னை விட்டு நான் பிரிந்து இருப்பதற்கு ஆ, என் மனம் மறிக்கவில்லை. ஆனால் பெண்ணே நேரம் சென்றா. அதனால நான் கூட வரேன். ஆனால் பெண்ணே நேரம் சென்றா. தேவலோகத்தில் தெய்வ சபை. நீங்கள் மாதிரி குருப்பெரியவர்கள் தான் போக வேண்டும். தேவலோகத்தில் பெண்ணு வரக்கூடாது. வரக்கூடாது. அதற்காக தான் நான் தைரியமாக இருமணம் இருன்னு சொல்றேன். அப்படியா? ஆ. ஓய்வாரும் மன்னவரே, வீடு திரும்ப வேண்டும். அப்படியே ஆகட்டும். போயிட்டு வரீங்களா? போயிட்டு வாங்க சுவாமி. தேவலோகம் தன்னை நாடி. தேவலோகத்திலே தெய்வ சபை கூடுகின்றது. அதுக்கு நான் செல்ல வேண்டிய தேவேந்திர மகாராஜன். அப்படியே இருக்கு சாமி. மகாராஜா, எப்படி என்றால் நம்முடைய தேவ சபையிலே 33 தேவர்களும் 33 தேவர்களும் 44 ரிஷிமார்களும் செம்பை நம்முடைய சொல்லக்கூடிய அகத்தியர்களும் எல்லாரும் அனைத்து பேர்கள் வந்துவிட்டார்களா? வந்துவிட்டார்கள் சாமி. அப்படியா? அப்படியானால் வசிஷ்டரே, விஸ்வாமித்திரரே, விஸ்வாமித்திரர் அனைத்து முதியோர்கள் வந்துட்டார்களா? ஆமாங்க, வந்துட்டாங்க. முனிவரே, எப்படி என்றால் இன்று தினத்திலே மாதம் ஒரு முறை சபை கூடும். இன்று தினத்திலே ஏதோ காரணமாக என்னுடைய கண் மாசலாக தெரிகிறது. ஒருவர் வந்தால் ஒருவர் எழுந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். சபை கலந்து கொண்டே போகிறது. என்னன்னு தெரியவில்லை. வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் அனைத்திலும் சேர்ந்து பேசிக் கொண்டு அதை தெரிவிக்க வேண்டும். ஆனால் இந்திரா, அதாவது நமது இந்திரனுக்கு கண்ணு மாசலாக தெரிகிறதாம். இதுல யாராவது சபைக்கு பிள்ளை இல்லாதவர்கள் மனைவி உண்டு, ஆனால் பிள்ளை இல்லாதவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் யார் என்று நம்ம கண் திருஷ்டியால் பார்த்து அவர் வெளியே அனுப்பினால் அது சரியாகிவிடும். அப்படியா? என்ன வார்த்தை? ஒருவர் வந்தா ஒரு சென்று போய் கொண்டு இருக்கிறார். உண்மைதான். அதனால இன்னும் சோதிச்சு பார்த்து விட்டாதான் தெரியும். ஆனால் இந்திரா, கண்ணதாய வாக்கியால் தெரிந்த காரணம் என்ன காரணம்? மருதண்டையர் அவர்தான் பிள்ளை இல்லாதவர். அவர் இந்த சபையில் இருக்க தகுதி இல்லாதவர். அவரை வெளியே அனுப்பினார். அப்படியா? அப்படிப்பட்டவர் யாரா?
அந்த பிள்ளையில்லாத பாவி இதற்காக நம்ம சபைக்கு வந்திருக்கிறான். அவனை பிடித்து தள்ளிவிடுகள் போகட்டும். விருதுநகரே, நீங்களும் பிள்ளை இல்லாதவர்கள் இந்த சபையில இருக்க கைது இல்லாதவர்கள் இந்த சபையை விட்டு வெளியேறுங்க.
விட்டால் எவ்வளவு நேரம் புறமுனாலும் அவ்வளவுதான் வெளியே சென்று என் மனைவி இடத்திலே சென்று தெரிவித்து ஆட்சி எதிர போகிறோம். அப்படியே